எஸ்ஐஆர் ஃபார்மை நம்ம பிஎல்ஓ சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத மொபைல்லே எப்படி ஈஸியாக பார்க்குறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஆன்லைனில் ஃபில் பண்ணவங்களுக்கு உங்களுக்கு ஆல்ரெடி அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் சப்மிட் பண்ணிட்டாங்களா இல்லையாங்கிறத இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே வந்துடும் மெசேஜில். பட் நேரில் பிஎல்ஓஸ் கிட்ட ஃபார்ம் எழுதி கொடுத்தவங்களுக்கு எப்படி இதை செக் பண்ணுறதுங்கிறத இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசருக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு voters.eca.government.in அப்படின்னு கிளிக் போட்டுட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். ஆல்ரெடி இந்த வெப்சைட்டை விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சைன்அப் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக லாகின்குள்ளே போய்க்கலாம். இதுதான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே வரீங்கன்னா சைன்அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம லாகின் பண்ண போகிறோம். உங்கள் மொபைல் நம்பரை போட்டு இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணிக்கோங்க. இப்போது ஓடிபி ரெக்வெஸ்ட் வரும். ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணணும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணணும். ஓடிபியை வந்து நம்ம என்டர் பண்ணிக்கிறோம். வெரிஃபை பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணக்கப்புறம் இந்த பேஜ் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் எஸ்ஐஆர் 2026 இருக்கு இல்லையா, அதில் ஃபில் எனுமரேஷன் ஃபார்ம் இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கணும். தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணியிருக்கோம். உங்களோட இங்கே நீங்கள் என்டர் ஓட்டர் ஐடி நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் யுவர் ஃபார்ம் ஹேஸ் ஆல்ரெடி பீன் சப்மிட்டட். என்னோட பிஎல்ஓ வந்து ஆல்ரெடி ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. இதுவே உங்கள் பிஎல்ஓ ஃபார்மை சப்மிட் பண்ணல அப்படின்னா யுவர் ஃபார்ம் ஹேஸ் நாட் பீன் சப்மிட்டட்னு வரும். நீங்கள் உடனே உங்கள் பிஎல்ஓவை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.